August 9, 2021 நைட்டு 11:56க்கு பிறந்தார். இன்னும் ஒரு 4 மினிட்ஸ் அவன் கடந்துட்டு வந்தான். August 10 பிறந்திருப்பான். நான் இன்றைக்கே தான் வருவேன்ட்டு வந்துட்டார் சார். அன்றைக்கி வந்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சேட்டை தான். ஒன்றும் இல்லைங்க, பர்த்டே எப்போ நாங்கள் வந்து கேக் வெட்டலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்தும் இன்னி வரைக்குமே கேக் வெட்டும் போது தான் அழுவான், கேக் வெட்டும் போது தான் தூக்கம் வரும், எல்லாமே வரும் அவனுக்கு. சரி என்ன பண்ணுறதுன்ட்டு இந்த தடவை வந்து அவனுக்கு தூக்கம் வருதுன்னு சொன்னான். நான் அன்றைக்கி ஃபுல்லாக தூங்கவே இல்லை. நாங்களும் எவ்வளவோ ஆஃப்டர்நூனே தூங்குடான்னு சொன்னால் கூட தூங்கலாம். அவன் தூங்காமல் படுத்துட்டு கடைசி நேரத்தில் வந்து தூக்கம் வருதுன்னுட்டான். அப்புறம் எப்படியோ அவங்க அப்பா வந்து கையை பிடிச்சி நீ சும்மா ஜஸ்ட்டு தொடுடா கேட்க, அதுவே போதும்னு சொல்லி சும்மாவே தொட வச்சுட்டு விட்டுட்டோங்க. இந்த பர்த்டே செலிப்ரேஷன்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பர்த்டேலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் வந்து 12th வரலுமே நான்லாம் கேக் வெட்டினேன். எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் கேக் வெட்டி தான் செலிப்ரேட் பண்ணாங்க. அதுவும் மெயினாக எங்கள் மாமா தான். பர்த்டேனா கேக் வாங்கிட்டு வந்துடுவார், வந்து வெட்ட சொல்லுவார். எப்போ அவர் போனாரோ அதுலேருந்து நான் கேக் வெட்டுறதே இல்லைங்க. நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்தாங்க. அதில் வந்து தனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க மிஸ்ஸு கொடுத்த கிஃப்ட் தான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த பேஸ்கெட் பால் அவனுக்கு வந்து விளையாடுறதே வந்து கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் அவனுக்கு பிடிக்குது. கொஞ்சம் டாய்ஸ்லாம் கேர்ள்ஸ் வச்சுருக்க டாய்ஸ்லாம் தான் பிடிக்க மாட்டேங்குது. பேஸ்கெட் பால் வச்சு செம்மையாக விளையாடிருந்தான். இன்னமும் அவன் டெய்லியுமே அதை எடுத்து விளையாடிட்டுருக்கான். அவனுக்கு அந்த கிஃப்ட்டு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. அப்புறம் கௌஷிக் அண்ணா கொடுத்த கிஃப்ட்டு எல்லாருமே சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு எல்லாமே ஜாலியாக ஒரு நாள் ஒன்று எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவன். உங்களுக்கு உங்கள் பசங்க கேக் வெட்டும் போது என்ன மாதிரி சேட்டெல்லாம் பண்ணாங்க சின்ன வயசுலன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பாய்.